பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரைனர்ஸ் லேன், பினா. இப்பொழுது லண்டன் ரைனர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்டில் இருந்து உங்களோடு நாங்கள் பேசுகின்றோம். வழமை போன்று ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்கள் பல்வேறு தகவல்களை உங்களுக்கு கூறுவதற்காக காத்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்த வீடு வாங்குவது தொடர்பாக, அதாவது லண்டனின் புறநகர் பகுதிகளில் நீங்கள் வீடுகளை வாங்க எண்ணுகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும், எவ்வாறு அவற்றை இலகுவாக நீங்கள் வாங்க முடியும் என்பதையெல்லாம் மிக அழகாக எடுத்து கூறினார். இப்பொழுதும் கூட இன்னும் சில தகவல்களை அவர் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தங்களுடைய வாடிக்கையாளர்கள் எங்களோடும் பேசுகின்றார்கள். நிச்சயமாக அவர்களுடைய முக்கியமாக நான் இதை திருப்பி சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இருந்தாலும் அந்த காலத்திலிருந்து 20,000 25,000 தமிழாக்கள் எங்கள்கிட்ட அந்த வீடுகள் ப்ராப்பர்ட்டிகளை வாங்குறதுக்கு நீங்களும் எங்களோட மக்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி விட்டதில் முக்கிய பங்கு வகிக்கிறீங்க. எங்களுடைய துறை சார்ந்த பணி அதான். எங்களோட நிறுவனத்தின் விடயத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது, மக்களுக்கு அந்த அதாவது சும்மா இருக்கிறவே எல்லாரையும் வீடு வாங்க வச்சதில் நீங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறீங்க. ஊடகம் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது நிறையவே பல்வேறு விடயங்களை பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு இலத்திரனியல் ஊடகம் என்பது இயங்குவது இலகுவானது அல்ல. பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்களுக்கு அது இலகுவானது போல தென்படும். ஆனால் அதை இயக்க முற்படுகின்ற பொழுதுதான் அதில் இருக்கின்ற கஷ்டங்கள் மாத்திரமல்ல, துன்பங்களும் அதனை இயக்குகின்ற பொழுதுதான் தெரியும். அப்படி இயக்கியவர்கள் தாங்கள் படும் பட்ட துன்பங்களை தாங்கள் அனுபவித்த விடயங்களை எல்லாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது தவிர்க்க முடியாது. நிச்சயமாக. இப்பொழுது நீங்கள் இந்த எஸ்டேட் ஏஜென்ட்டை நடத்துகின்றீர்கள். இதில் எந்த விடயமும் எனக்கு தெரியாது. நிச்சயமாக நான் இந்த எஸ்டேட் ஏஜென்ட்டை நடத்த வேண்டும் என்று முன் வந்தால் அது என்னுடைய அறியாமை தானே. உண்மைதான். அப்படி என்றால் உங்களோடு இருந்து ஒரு 5-10 வருடங்கள் இந்த துறையை பற்றி நல்லாக அனுபவத்தை பெற்றதன் பின்னர் இப்படி ஒன்றை இயக்க. ஆனால் என்னிடம் பணம் இருக்கிறது, நான் இப்படி ஒரு எஸ்டேட் ஏஜென்ட்டை நடத்தலாம், நாள்தோறும் வீடுகள் விற்கலாம் வாங்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நான் வந்தால் அது என்னுடைய தவறே தவிர இந்த துறையின் தவறு அல்ல. நிச்சயமாக. ஆகவே ஒரு ஊடகத்தை இயக்க முற்படுகின்ற பொழுது அல்லது ஒரு ஊடகத்தை நடத்த முற்படுகின்ற பொழுது அதற்குள் இருக்கின்ற இன்னொரு விடயங்களை எல்லாம் அலசி ஆராய வேண்டும். நிச்சயமாக. இதனை தங்களிடம் ஏன் கூறுகின்றேன் என்றால், எங்கள் ஊடகங்களை நாங்கள் இயக்க முற்பட்ட பொழுது நீங்கள் வர்த்தக ரீதியாக கரம் கொடுத்தீர்கள். நிச்சயமாக. உங்களுடைய கரமும் அந்த ஊடகங்கள் அப்பொழுது இயங்குவதற்கு மிக துணையாக இருந்தன. அந்த வகையில் உங்களை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது. உங்களை போன்ற பல வர்த்தகர்களுடைய ஒத்துழைப்பில் தான் இந்த ஊடகங்கள் இயங்குகின்றன. நிச்சயமாக. அதே வேளையில் இப்போ ஒரு குரோசரி ஷாப்பையோ அல்லது வேறு விடயங்களுக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட சார்ந்த மக்களுக்கு தான் அது போய் சேரும். இது அப்படி இல்லை. இதுங்கிட்ட மக்களுடைய 4 பங்கு பிரித்தானியாவில் வாழ்கிற தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி விட்டதில் நீங்கள் ஒரு மிக இப்போ ஒரு கஸ்டமர் வந்த இடத்துலேயே பாருங்க, உங்களுக்கு நேரம் சொல்லிட்டு அப்படி அந்த நிறைய பேருக்கு எங்களுடைய கருத்துக்கள் சென்றோட நாங்கள் 2 பேரும் உரையாடுறதை பார்த்தோன்னே அதை கேட்க வர்றவைக்கு ஒரு வீட்டை வாங்கவோன்னு. நிச்சயமாக இன்றைய பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்த ஹரோவில் ஒரு அந்த நேரத்தில் நான் வாங்கி கொடுத்தேன். 2006ஆம் ஆண்டு வாங்கி கொடுத்தேன். இந்த 5-6க்குள்ளே வாங்கி கொடுத்தேன். 325க்கு வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கு 1.2 மில்லியன், 3,25,000 பவுண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்த ஒரு வீடு இன்று 1 மில்லியன் பவுண்ட்ஸாக இருக்கின்றது. 1.2 நீ கேட்க இன்றைக்கு நான் அவைக்கு அந்த வீட்டில் ஒரு 250 எடுத்து இன்னொரு கடையை வாங்கி கொடுக்குறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் பரம்பரை அப்படியே பிள்ளைகளுக்கு அவன் பிள்ளைகள பேரில் வாங்கி கொடுக்குறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் என்னோட சும்மா கதைக்க வந்தேன். வீடு வாங்குற ஐடியாவில் வரே இல்லை, சும்மா கதைப்போம், எல்லாரும் போயினோம் கதைக்கணும்ன்றதுக்காக கதைக்க வந்த இடம். ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் யோசிக்கலாம், இவரோடு சென்று நாங்கள் கதைத்தால் நாளை வீடு வாங்குவதற்கான
ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். இப்பொழுது லண்டனில் வீடுகள் வாங்குவதற்குரிய அனுகூலமான காலமாக இந்த காலம் இருக்கின்றதா? நிச்சயமாக என்ன பொறுத்தவரையில் ஆக்கள் எங்கள் தமிழ் மக்கள் நினைக்கலாம், என்ன இப்போது மார்க்கெட் நிலவரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் பிரித்தானியாவில் கடுமையாக இருக்கிறது, மற்றது என்னென்னு சொல்கிறது, இன்ஃப்ளேஷன் வந்து அதே 3.8 நிற்குது, அப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் வந்து 4% நிற்குது, அப்போ ரெண்டும் ஒரே வழியில் பயணிக்கும் போது ஒரு பொருளாதாரம் மந்த நிலைமையில் இருக்கும். அதை நாங்கள் பார்க்கக்கூடாது. முதல் தரம் வீடு வாங்குறவ, அப்போ முதல் தரம் வீடு வாங்குறவ 1 வருடமோ 2 வருடமோ அவைக்கு வாங்கினா அந்த ப்ரைஸ் அதாவது சடன்லி அதிகரிக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வெயிட் பண்ணுற பட்சத்தில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட்டை கட்டாயம் குறைப்பிடும். குறைக்காமல் இப்படி வச்சிருக்கலாம். இது வந்து நாங்கள் இப்போ பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம். இப்படியே வரும். ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிறகு டக்குன்னு மாறிடும். வீடுகளோட நிலப்பாடுகளும் அப்படித்தான். இப்போ இந்த வருடம் பாருங்கோ, நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6 லட்சம் போகிற வீடு வந்து அடுத்த வருஷம் 7 லட்சம் போகும். ஏன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 3% கொண்டு வந்துடும். அவைகள் நினைக்கிற மாதிரி இந்த எக்கனாமிக்கை 4% வச்சிருக்கலாம். வச்சிருந்தால் தொடர்ந்து மந்த நிலைமையில் பிரித்தானியான பொருளாதாரம் இருக்கும். ஆகவே அவைகள் எப்படியும் 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொண்டு வந்து தான் ஆகணும். அப்போ இன்ஃப்ளேஷனும் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அந்த பொருளாதாரம் கொஞ்சம் அந்த ரன்னிங்கில் இல்லாமல் இருக்கிறதாலையும், மற்றது இந்த நாட்டில் கடுமையான வரிகளை விதிக்கிறதால அந்த மில்லியனர்கள் நாட்டை விட்டு தப்பி போய்கொண்டிருக்கணும். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. என்னன்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற வளம், பொருளாதார வளம் வெளியேறிக்கொண்டிருக்கு. அப்போ அதை நிப்பாட்டித்தான் நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை பலப்படுத்தலாம். அந்த வகையில் எங்களை பொறுத்த வரையில் இது ஒரு தற்காலிகம் தான். அன்றைய பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் நிலவரம் வந்து இப்போ லண்டனை பொறுத்த வரையில் ஒரு கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 10% வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே பொருளாதார நிபுணர்கள் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் அவைகள் இந்த யூகே எடுத்துக்கொள்ளைக்குள்ள பாரிய வீழ்ச்சி அங்கே காண்பிக்க இல்லை. ஒரு 2-3%, 5% வீழ்ச்சிக்குள்ளான் இருக்குது. லண்டனை பொறுத்தவரையில் சில இடங்களில் ஒரு 10% வீழ்ச்சியும் இருக்குது. அதே டைமில் அந்த மார்க்கெட் லெவல்லேயும் நிற்குது. இப்போ ஹரோ இஞ்சால பகுதிகளை பார்த்தீங்கன்னா வாங்குறவர்கள் வீதம் அதிகம். அதால் ஒரு 5% வீழ்ச்சியிலான் இஞ்சால இருக்குது. மற்ற பகுதிகளில் கொஞ்சம் 6-7% வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரையில். வாங்குறவர்கள் இந்த பட்ஜெட், அதாவது இந்த வார மாதம் வருகிற விடயங்களை கருத்தில் எடுத்து வாங்குறதுக்கு ஒரு தரம் முற்படியினம் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த பட்ஜெட் வந்து என்ன பாதிப்புகளை கொண்டு வர போகுது, வரிகளை அதிகரிக்க போகுது, இப்படியான விடயங்களால் இந்த கேஷ் பாயரும் தான் கோல் பண்ணின்னு இருக்கணும். அப்போ இந்த 2 மாதத்துக்கு அவையல் மார்க்கெட்டுக்கு வர்றது குறைஞ்ச வீதம் தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கட மக்கள் முதற்தர வீடுகளை வாங்க முற்பட வேணும். ஏனென்று சொன்னால் பிறகு வாங்குறதுன்றது அதிக விலை கொடுத்து தான் வாங்குவினோம். இது வந்து நாங்கள் 40 வருடமாக இந்த பிரித்தானியாவில் இப்படியான சம்பவம் நடந்துருக்கு. நாங்கள் இந்த 25 வருஷமாக இந்த மார்க்கெட்டில் முழுமையாக இருக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி நடக்கிறது யூகேயை பொறுத்தவரை. ஆனால் பழையபடி நிலமாக மாறக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் இப்போ 6 லட்சம் போகிற ப்ராப்பர்ட்டி 7 லட்சத்துக்கு போகும். ஒவ்வொரு வருஷமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் கூடிக்கொண்டு தான் போகுது. நாங்கள் இந்த நாட்டுக்கு வரையக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி 50,000 ரூபா, இன்றைக்கு 6 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபா வரையும் போகுது. அப்போ அதுக்குள்ளே செப்டம்பர் 11 வந்தது, வேறு பொருளாதார பிரச்சனைகள் வந்தது, ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் 200,000 300,000க்கு இறங்கே இல்லை. அப்போ நாங்கள் நம்பி அசையா சொத்துண்ட ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் முதலீடு செய்யலாம். இப்பொழுது நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது இன்று 6 லட்சமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய பெறுமதி என்பது அடுத்த ஆண்டு நிச்சயமாக 7 லட்சமாக மாறும். ஆகவே 1 லட்சம் அதிகரிக்க போகின்றது அடுத்த ஆண்டில். ஆகவே இந்த ஆண்டில் நீங்கள் வீடுகளை வாங்கினால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்பதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக மக்கள் நினைக்கலாம், என்னடா இது பொருளாதார பிரச்சனை வருகுது, இப்படியான பட்ஜெட் பிரச்சனைகள் வருகுதே, நாங்களே இப்படி ஒரு கருத்தை கூறுறோம்னு சொன்னால் இது உண்மை. அதாவது இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு மந்த நிலைமை ஏற்படும்.
பின்னர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையில் வார என்னென்னு சொல்கிற மார்ச் ஏப்ரல் வர்ற வருடம் மார்ச் ஏப்ரலுக்குள்ள எப்படியும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் வந்து ஒரு 3 தரம் கட்டாயம் குறைச்சே ஆகும். சரி, இப்பொழுது பிரிட்டனுடைய பொருளாதார நிலைமை என்பது எப்படி இருக்கிறது? பிரிட்டனுடைய பொருளாதார நிலைமை வந்து உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மந்த நிலைமையிலாம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்ஃப்ளேஷனும் சேம் ஒரே லெவல்லே இருக்குது. 3.8ம் 4% பெரிய வித்தியாசம் இல்லை. அதோட இந்த என்னென்னு சொல்கிற வர்ற பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் அது கட்டும் வரிகளை விதிக்கிறதுக்கான விஷயம் இருக்குது. அதே டைமில் இந்த எம்ப்ளாயருக்கு வந்து இது பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செல்ஃப் எம்ப்ளாயர்கள் மற்றது பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் மீது தான் அரசாங்கம் வந்து ஒரு டார்கெட் பண்ணினான். அவைகளுக்கு தான் கூடுதலான வரிகளை விதிக்க இருக்கிறோம். சாதாரண மக்களை பொறுத்தவரையில் பெரிய அளவில் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா 12,600 கிட்ட இருந்த பர்சனல் அலவான்ஸ் வந்து இப்போ 13,600 கிட்ட வருகுது. அப்போ அந்த கூட்டி இருக்கிறாங்க, 1000 ரூபாய் கூட்டி இருக்கிறோம். அப்போ அந்த பர்சனல் என்னென்னு சொல்கிறது எம்ப்ளாயர் அந்த செல்ஃப் எம்ப்ளாயரில் அந்த கொஞ்சம் நடுத்தரமான ஆட்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு மில்லியனர் போன்றவர்களுக்கு தான் இதில் ஒரு பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அறிஞ்சு தான் பல நாடுகளுக்கு அவைகள் தப்பி போய்கொண்டு இருக்கணும். சரி, இன்றைய சந்திப்பிலே நிறைவாக நீங்கள் இப்பொழுது வீடு வாங்க வேண்டும் என்று ஒருவர் எண்ணினால் அவரை நீங்கள் எப்படி இங்கே வரவழைப்பீர்கள்? நிச்சயமாக அவருக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். நாங்கள் 25 வருஷம் அந்த மார்க்கெட்டில் இருக்கிறோம் தம்பி, இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறது தான். உங்கள்கிட்ட 10 வீடு இல்லை, ஒரு வீடு தான் இல்லை. ஹரோவை பொறுத்தவரை 2,500 ரூபா நீங்கள் ரெண்ட் கட்டுறீங்கள். உங்களுக்கு ஒரு மாதம் 1,500 இருந்து 1,750 ரூபான்னு வரும் மந்த்லி பேமெண்ட். 2 வருஷம் விட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பாரிய ஒரு லாபத்தையும் பெறுவீங்கள். ஒரு லேண்ட்லோட்டுக்கு கட்டிக்கொண்டு இருப்பீங்கன்னா யாரும் ஒரு ஆளுக்கு நீங்கள் முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ எங்களோட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அதிலேருந்து விடுபடவும், நாங்கள் ஒரு சொந்த காலில் நிற்கணும், சொந்த வீடு இருக்கணும். அனைத்து தமிழ் மக்களுக்கும் பிரித்தானியாவில் ஒரு சொந்த வீடாவது இருக்கும். வாடகை வீட்டில் இருப்பதை விட உங்கள் சொந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றார் ராஜன் அவர்கள். அவருடைய ஆலோசனைகளை பெறுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ரெய்னஸ் லேனில் அமைந்திருக்கின்ற அவருடைய நிறுவனத்திற்கு நேரடியாக வருகை தரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னஸ் லேன், பினாங்.